Hello everyone, welcome back to the channel. ஒரு நாள் ஒரு பொழுது. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி fish fingers எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி fish fillet எடுத்துர்க்கேன். இத வந்து இந்த மாதிரி நீல நீளமா finger shapeல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஸ்டார்டிங் அப்புறம் எண்டிங் இந்த ரெண்டு பீஸும் கட் பண்ணி தூக்கி வச்சிடலாம். அதில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ணால் ஒழுங்காக வராது, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ வந்து ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் சேர்த்து இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது செகண்ட் மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், உப்பு, சாப் பண்ண கார்லிக் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது செகண்ட் மேரினேஷனாக நான் ஃபிஷ்ஷில் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த செகண்ட் மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் 15 to 20 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். அதுக்கிடையில் நம்ம இப்போ வந்து டிப் ரெடி பண்ணிடலாம். இது வந்து என்ன குவான்டிட்டி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மயோனஸ் எடுத்துக்கோங்க. அது கூட சின்னதாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு, பார்ஸ்லி இருந்தால் பார்ஸ்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். அது கூட ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், டிப் ரெடி ஆயிடும். ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு ஏற்ற டிப் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அப்படியே பொரிக்கும் போது ஃப்ரை பண்ணும் போது வெளியில் வராது. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை ஹை ஃப்ளேமாக இருந்தால் வெளியில் உள்ளது மட்டும் ரொம்ப டார்க் ஆயிரும். வெளில உள்ள ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ஸ்நாக் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை வந்து ஆனியன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.